ஓகே. நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, இந்த நியூஸை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து 7,500 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. இன்னொரு அப்டேட் வந்து நெகட்டிவ் தான். ஆர்பிஐ வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. ஓகே. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்களே ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகே. அந்த 2 இஷ்யூ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பின்க்யூஸ்னு ஒரு கம்பெனி வந்து 4,876 கோடி 9.5% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஏடிஐஏ அவங்க 2,624 கோடி 5.1% ஸ்டேக் வாங்கி அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அந்த பேங்க் வந்து க்ரோத் அதிகமாக தான் இருக்கும். இதை வைத்தியநாதன் கூட சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ப்ரெஷர் இருக்குது டேரிஃப் போடுறதுனால, ட்ரம்ப் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மணி வர்றது நல்லா தான், அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பேங்கோட கேபிட்டல் ஏஜென்சி ரேஷியோ வந்து 16% 19% ஆகிடுது. ஸோ இது அது மட்டும் இல்லை, அவர் சிஓ என்ன தெரியுமா சொல்கிறது, இது 20% வந்து ஆனுவலாக க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டு, நல்ல குட் நியூஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க்கு. ஓகே. இப்போ வந்து 60 ரூபீஸ் கிட்ட போயிடுச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு அப்போ வாங்கியிருந்தா. ஸோ அப்போ வாங்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பேங்க், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் தோணுது. ஏன்னா இது நியூ ஏஜ் பேங்க், இதோட டேட்டா அனலைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் இப்போ வந்து அந்த பேங்கோட ஃபுல் டீட்டெயிலே சொல்கிறேன். பேங்க் வந்து இப்போ வந்து 46,129 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. பிஇஎஸ்சி வந்து ரொம்ப அதிகம், 23.9 இருக்குது. குறிப்பாக மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் புக் வேல்யூ வந்து இப்போ கூட்டிகிட்டு 45 இருந்துச்சு, இப்போ 51.6 ஆகிடுச்சு புக் வேல்யூ. ஓகே. கரண்ட் பேஸ் வந்து 63. அதே மாதிரி வேல்யூ வந்து 82.1. ஸோ அதே மாதிரி நான் பார்க்குறது பி ரேஜியோ இது 1 கீழே இருந்தால் நல்லதுமாங்க. இது 0.83 இருக்குது. அதே மாதிரி ஏர்னிங் பெர் ரேஷியோ க்ரோத் வந்து லாஸ்ட்டு 3 வருஷத்தில் 73.3% இருக்குது. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 24.9% இருக்குது. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே. இவங்களோட கிரெடிட் கார்டு செக்டர், வெல்த் செக்டர்லாம் இன்னும் ப்ராஃபிட்டில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் நேரம். ஆனால் ஸ்டார்ட் ஆகிடுச்சா நல்ல க்ரோத்தாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் ரேட்டில் தான் இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் 4.9 ரேட்டிங் இருக்குல்ல, எந்த பேங்க்கும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம். அவங்க பிடிஎஸ்சி வந்து மற்ற பேங்கோட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ப்ரொவிஷன். அவங்க ப்ரொவிஷன் அதிகமாக போடுறாங்க. இப்போ நிறைய பேர் ரொம்ப கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொவிஷன் பேங்க் தான் அதிகமாக, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்குது, இந்த பேங்க் ஏன் இவ்வளோ ப்ரொவிஷன் போடுறாங்க சரி சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரொவிஷனுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க ப்ராப்ளம் வரக்கூடாது, ஃப்யூச்சரில் பேங்க் பிரச்சனை கூடாதுன்னு அவங்க ரொம்ப பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆர்பிஐ ஏன் ஃபைன் போட்டாங்கன்னு சொல்கிறேன். ஆர்பிஐ வந்து 38.61 லட்சம் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட கேவிசியில் கொஞ்சம் இஷ்யூ வந்திருக்கு, அதனால் ஃபைன் போட்டுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க பேங்க் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது ஒரு நார்மல் இஷ்யூ தான், நார்மல் ப்ரொசீஜர் டெக்னிக்ஸ் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, இது பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுதான் இப்போது அவங்க ஃபைன் போட்ட காரணம். கம்பெனிஸ் தான். பட் பேங்க் சொல்கிறதுனா ஒரு ஸ்மால் ப்ரொசீஜர் இஷ்யூ தான். ஸோ நார்மல் ஆப்ரேஷனில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, க்ரோத் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஐடிஎஃப்சி யூஸராக இல்லை ஐடிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.